ஹலோ ஹலோ ஓ மிஸ்டர் கேசவ் பிரசாத். யா தமிழ்ல ஹாய், நான் தமிழர். எஸ் நான் சாருவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒன் அண்ட் ஒன்லி கேசவ் பிரசாத் நானே தான். உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். சாரு உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கா. மை காட், உங்களை பத்தி 3 hours மூச்சு விடாம பேசியிருக்கா. சாரி, நிக்க வச்சே பேசிட்டு இருக்கேன், உட்காருங்க. தேங்க்ஸ். சாரு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். காலேஜ் வரைக்கும் பெங்களூர்ல ஒன்னா தான் படித்தோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரே குரூப்பா ஒன்னா தான் சுத்திட்டு இருப்போம். சாரு என்னை பத்தி ஏதாவது சொல்லியிருக்கணுமே. ஃபோனில் நிறைய சொன்னா. கேசவ் பிரசாத் ஃப்ரெண்டு, ஒரு லூஸு, மரமண்டை, ஆனா ஜீனியஸ் நினைப்பு, எப்பவும் லொடலோடான்னு பேசிட்டு இருப்பான்னு ஏதாவது. சேச்சே அப்படிலாம் எதுவும் சொல்லுங்க. நீங்க வந்து என்ன பாப்பீங்கன்னு சொன்னா. நல்ல வேலை, என்னை பத்தி ஏதாவது சொல்லியிருந்தா மானம் போயிருக்கும். சாரு எப்போ என்ன டீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பா. திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இதெல்லாம் சகஜம் தானே. ஓகே தமிழ், நான் உங்களை எதுக்காக மீட் பண்ண விரும்புறேன்னு சாரு ஏதாவது சொன்னால? ஆமா, நீங்க ஏதோ பிசினஸ் ஆரம்பிக்க போறதா சொன்னா. யா, ஆன்லைன் ட்ரேடிங், ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன், கமாடிட்டிஸ்னு பெரிய லெவல்ல சவுத் இந்தியாவில் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு பெங்களூர், ஹைதராபாத்லாம் ஹெல்ப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பட் சென்னையில் எனக்கு தெரிஞ்சவங்க யாரும் இல்லை. லாஸ்ட் டைம் யூகே போனப்போ நான் அவளை மீட் பண்ணேன். என்ன பண்றதுன்னு தெரியாம அவகிட்ட பேசும்போது தான் அவள் உங்க பேரை சஜஸ்ட் பண்ணா. எனக்கு உங்க ஹெல்ப் வேணும், பண்ண முடியுங்களா? நிச்சயமா, உங்களுக்கு என்ன மாதிரி ஹெல்ப் வேணும்னு கேளுங்க, கண்டிப்பா பண்றேன். பீட்சா சாப்பிடுவீங்களா? நான் ஆர்டர் பண்ணிட்டேன். ஒன் செகண்ட். ஆக்சுவலி எனக்கு நேட்டிவ் தமிழ்நாடு தான், ஆனா பிறந்து வளர்ந்ததெல்லாம் கர்நாடகா. இவ்வளவு போறோம் கேசவ். சென்னை எனக்கு பழக்கம் இல்லாத ஊர், யாரையுமே தெரியாது. பட் என் கூட ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அஃபிஷியலாக பார்க்க வேண்டியவங்களெல்லாம் பார்த்து பேசி முடிச்சிடலாம். கண்டிப்பா. பை த பை, இன்னைக்கே எல்லா ஒர்க்ஸையும் முடிச்சுட்டு ஹைதராபாத் கிளம்பி ஆகணும். ஸோ இப்போவே காரில் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடலாமே, என்ன சொல்றீங்க? சாரு ஃபோன்லயே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி ஆர்டர் போட்டா சாரு எது சொன்னாலும் கண்டிப்பா நான் செய்வேன். ஓ தேங்க்யூ தமிழ். சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. போதும். தமிழ், நான் உங்களை ஒன்று கேட்கலாமா? தாராளமா கேளுங்க. உங்களுக்கும் சாருக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனதா கேள்விப்பட்டேன். am I correct? பட் நீங்க வேற ஒரு பொண்ணை, ஐ மீன் நீங்க லவ் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு சாருவை மிஸ் பண்ணிட்டீங்க, கரெக்டா? ஆமா சார், ஏதோ ஒரு சுச்சுவேஷன் அப்படி நடந்து போச்சு. ஆனா நான் வேணும்ட்டு எதுவும் செய்யல. நோ, நான் தப்புன்னு சொல்லவே வரல. மனசுக்கு பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் புத்திசாலித்தனம். நீங்க ப்ராக்டிக்கலா திங்க் பண்ணிருக்கீங்க. ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. பட் நான் சொல்ல வந்தது என்னன்னா, சாருவோட உங்களுக்கு நிச்சயமானதும் அதை நினைச்சு ஒருத்தவங்க ரொம்ப வேதனைப்பட்டாங்க. இந்த கல்யாணம் நின்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டாங்க. புரியல, நீங்க யாரை சொல்றீங்க? வெயிட், நான் சொல்றேன். அதே சமயம் சாருவோட உங்களுக்கு நிச்சயம் பண்ண கல்யாணம் நின்று போனதும் ஒருத்தவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சந்தோஷப்பட்டாங்களா? யார் அது? கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்களா? ரெண்டுமே நான் தான். புரியல கேசவ், எதுக்கு நீங்க வருத்தப்படணும், அப்புறம் ஏன் சந்தோஷப்படணும்? வெயிட், இருங்க சொல்றேன். ஆக்சுவலி சாருவை பார்த்த நிமிஷத்துல இருந்தே, அதாவது சின்ன வயசுல இருந்தே சாருவை நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இஸ் இட்? எஸ் தமிழ். சாரு மாதிரி ஒரு அழகான பொண்ணை யாருக்கு தான் லவ் பண்ண தோணாது? சாருவை நான் ஸ்கூல் டேஸ்ல இருந்தே ரொம்ப சின்சியரா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நிஜமா சொல்றீங்க? யா, ப்ராமிஸ் தமிழ். ஆனா சாரு கிட்ட இது பத்தி இன்னை வரைக்கும் ஒரு வார்த்தை கூட வாயை திறந்து பேசினது கிடையாது. ஏன்? சத்தியமா சொல்றேன், எந்த பொண்ணு மனசையும் யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. அது ரொம்ப கஷ்டம். சாரு மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. அவ மனசுலயும் அப்படி ஒரு எண்ணம் இருக்கலாம்னு நான் நம்பினேன். நேரம் வரும்போது, அதாவது கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய கட்டாயம் வரும்போது சாரு கிட்ட இதை பத்தி பேசலான்னு காத்துட்டு இருந்தேன். பட் என்னோட பேட் லக், உங்களோட அவளுக்கு நிச்சயம் ஆயிடுச்சு. சாருவுக்கு உங்களோட நிச்சயம் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சதும் நான் துடிச்சிட்டேன். கொஞ்ச நாள் ஊர்லயே இல்லை. மலேசியாவில் ஒரு ஹோட்டல்ல ரூம் போட்டு சுயநினைவு இல்லாம அப்படியே தண்ணி அடிச்சு மயங்கி கிடந்த. சாருவை மிஸ் பண்ணிட்டோமேன்னு ரொம்ப ஃபீல் பண்ண, கதறி அழுத. பட் என்னோட குட் லக், நிச்சயம் பண்ண கல்யாணம் நின்னு போச்சு. அப்பதான் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சாரி தமிழ், நான் இப்படி பேசுறேன்னு உங்களுக்கு வருத்தமா கூட இருக்கலாம். பட் நான் ஃப்ராங்கா சொல்றேன், சாருவோட கல்யாணம் நின்னு போச்சுன்னு தெரிஞ்சதும் நிஜமாவே நான் சந்தோஷப்பட்டேன்.
என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ட்ரீட் கொடுத்து செலிப்ரேட் பண்ணேன். என்னடா இப்படி செல்ஃபிஷா இருக்கானே நினைக்காதீங்க. அ, சாரு எனக்கு திரும்ப கிடைப்பான்னு தெரிஞ்சதும் என்னால சந்தோஷத்தை மறைக்க முடியல. சாரு எனக்காகவே பிறந்தவன் நான் நம்புறேன். என் சந்தோஷத்துக்கு காரணம் அதுவா கூட இருக்கலாம். கேசவ், நீங்க சாரு இந்த அளவுக்கு லவ் பண்றீங்கன்னா ஏன் சொல்லாம விட்டீங்க? அப்பயே சொல்லிருக்கலாமே. அது எப்படி முடியும் தமிழ்? இவ்வளவு வருஷம் ஃப்ரெண்டா நினைச்சு பழகிட்டோம். திடீர்னு லவ் பண்றேன்னு சொன்னா அவ தப்பா நினைப்பாளுங்கிற பயம்தான். அது ஏன் தான் தெரியல. ஆனா சொல்லாம விட்டு தப்புன்னு இப்பதான் புரியுது. ஆ, தமிழ், எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா? ம், சொல்லுங்க. இந்த ஜென்மத்துல சாரு தான் எனக்குன்னு எப்பவும் முடிவு பண்ணிட்டேன். சாரு மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. நீங்க எனக்காக அவட்ட கொஞ்சம் பேசணும். புரியல, நான் எதை பத்தி பேசணும்னு நீங்க நினைக்கிறீங்க? என்னை பத்தி, என்னோட லவ் பத்தி. இத நானே பேசுறதை விட சாருவுக்கு நெருக்கமானவங்க பேசினா நல்லதுன்னு தோணுது. இங்க பாருங்க தமிழ், நான் சென்னைக்கு வந்ததுக்கு 2 காரணம் இருக்கு. ஃபர்ஸ்ட், பிசினஸ் விஷயமா உங்களை மீட் பண்றது. எல்லாத்தையும் தாண்டி உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. சாருவை உங்களால மட்டும்தான் கன்வின்ஸ் பண்ண முடியும். நீங்க எனக்காக பேசி சாருவோட மனசை... கேசவ், நீங்க சொல்றது எனக்கு புரியல. நீங்க சாருவோட ஃப்ரெண்டு தானே? நீங்க பேசினா தானே கரெக்டா இருக்கும். தமிழ், நான் வெளிப்படையா பேசிடுறேன். இப்போ சாரு லைஃப் லாங் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்கிற முடிவுல இருக்கா. என்ன முட்டாள்தனமா இருக்கு? சாரு அப்படி சொன்னா? சோ உங்களுக்கே சாருவோட முடிவு தப்புன்னு தோணுதுல? நானும் அதான் ஃபீல் பண்றேன். சாரு மனசு மாறணும். அவளும் நல்லபடியா கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகணும். நான் அவளை லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சா சாருவோட மனசு நிச்சயம் மாறலாம். அதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும் தமிழ். கேசவ், சாரு கிட்ட நீங்களே பேசுறீங்களே, வெரி சிம்பிள். நோ, சாரு கிட்ட பேசுறதுக்கு எனக்கு கூச்சமா இருக்கு தமிழ். அதை விட முக்கியமா அவ மதிக்கிற ஒருத்தர் பேசினா சாரு அதை ஏத்துக்குவான்னு தோணுச்சு. என்னோட சாய்ஸ் அது நீங்க தான். எனக்காக கொஞ்சம் பேசி பாருங்களேன் தமிழ், ப்ளீஸ். எப்படி கேசவ், நான் போய் சாரு கிட்ட இத... உங்களால முடியும். சாரு உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கான்னு எனக்கு தெரியும். நீங்க சொன்ன சாரு கட்டாயம் கேட்பா தமிழ். எனக்காக சாரு கிட்ட பேசுங்களேன். நீங்க சொல்றது எனக்கு புரியுது. சாருதுக்கு ஒத்துப்பாலான்னு... நீங்க சொன்னா கண்டிப்பா ஒத்துக்குவா. சாருவோட வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினைச்சா நீங்க இதை செஞ்சுதான் ஆகணும். ப்ளீஸ் தமிழ், எனக்காக இல்லைனாலும் சாருக்காக பேசுங்களேன். என்ன தமிழ் யோசிக்கிறீங்க? இல்ல கேசவ், சாரு சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும். அவளுக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் அமையணுன்றது தான் என்னோட ஆசையும். யா, நான் சாருவை நிச்சயமா நல்லபடியா பார்த்துப்பேன். அந்த நம்பிக்கையில தான் சொல்றேன். என்னடா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல இப்படி பேசுறானேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க நிறைய பேருக்கு லவ் மேரேஜ் பண்ணி வச்சிருக்கீங்களாமே. சாரு சொல்லியிருக்கா. அதை மனசுல வச்சுதான் உங்ககிட்ட கேட்கிறேன். என்னோட லவ்க்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். கேசவ், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா சாரு மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமே. அதெல்லாம் கண்டிப்பா எனக்கு அவசரமே இல்லை. வாய்ப்பு கிடைக்கும் போது சாரு கிட்ட பேசி பாருங்க. சப்போஸ் சாரு ஓகே சொல்லிட்டா என்னை விட அதிர்ஷ்டசாலி யாருமே கிடையாது. ப்ளீஸ் தமிழ், எனக்காக, சாருக்காக. ஓகே கேசவ், சாரு இங்க வரட்டும், நான் அவகிட்ட பேசுறேன். தேங்க்ஸ் தமிழ். சாருவோட மனசு நீங்க மாத்துவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு இது போதும். சாப்பிடுங்க. இல்ல கேசவ், போதும். சாப்பிடுங்க தமிழ். போதும் போதும், சாப்பிடுங்க. தேங்க்ஸ். என்னங்க பேப்பர்? போதும்.
சொல்லுங்க சார், என்ன விஷயம்? ஆமா, கேள்விப்பட்டேன். நோ 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 சார், இல்ல சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. எங்க சைட்ல இருந்து யாரும் அப்படி பண்ணல. ஆமா சார், நீங்க சொல்றது எனக்கு புரியுது. பட் எந்த ஆதாரத்தை வச்சு அவங்க எங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? ஓகே சார், அது உங்க டியூட்டி, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா எந்த எவிடன்ஸும் இல்லாம அவங்க எங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அதுக்காக நாங்க எதுக்கு சார் அங்க வரணும்? இல்ல சார், வேணாம். நாங்களே அங்க வர்றோம். சரி சார், நானே நேரா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். என்னாச்சுங்க? யார் போன்ல? போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணாரு. எதுக்கு? சும்மா ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்காத. ரவுடி பசங்க சுந்தரி வீட்டை அடிச்சு நொறுக்கிட்டு போயிருக்காங்க. அவ கோவத்துல கொந்தளிச்சு போயிருக்கா. ஆஹா, வீட்டை அடிச்சு நொறுக்கிட்டாங்களா? நல்ல விஷயம் தானே. அப்போ இதெல்லாம் உன் வேலை தானே? ஏன் இப்படி முட்டாள்தனமா நடந்துக்கிற? அவகிட்ட வச்சுக்காதன்னு எத்தனை தடவை வார்ன் பண்ணிருக்க. இடியட் மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இப்ப இதுக்கெல்லாம் யார் பதில் ஹலோ சொல்றது? ஹலோ, வெயிட் 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 வெயிட். இப்போ எதுக்கு என்கிட்ட கத்துறீங்க? போதும், நிறுத்துறியா? ரவுடிஸை வச்சு வீடை டேமேஜ் பண்றது தப்புன்னு தோணலையா உனக்கு? கோவம் வந்தா என்ன வேணாலும் பண்ணிடுவியா? ச்சே, இப்படி ஒரு தேர்ட் ரேட் கிரிமினல் மாதிரி நடந்துப்ப. வாட் ரபிஷ், வாட் ஆர் யூ டாக்கிங்? இதுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. சும்மா ஏதாவது உளறி என்ன டென்ஷன் பண்ணாதீங்க. ஐ லூஸ் இட். இல்ல போனா, எனக்கு உன் மேலதான் சந்தேகமா இருக்கு. ஒழுங்கா சொல்லு, என்ன பண்ண நீ? அப்போ இதை நான் தான் பண்ணேங்கிறீங்களா? என்னமோ நேர்ல பார்த்த மாதிரி கன்ஃபார்மா சொல்றீங்க. பின்ன வேற யார் இதை பண்ணிருப்பாங்க? என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? போய் அவளே கேளுங்க. எல்லாம் போய் கேட்டுதான் வந்திருக்க. வீட்டையே அடிச்சு துவம்சம் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் தேவையா நமக்கு? ஓஹோ, சார் இப்ப அங்க இருந்தா வரீங்களா? எல்லாத்துக்கும் காரணம் நீதான்னு உன்னதான் கை காமிக்கிறா. எவ அவ? சுந்தரி. சுந்தரி சுந்தரி சுந்தரி, அந்த சனியை முடிச்சவ என்ன சொன்னாலும் நம்பிடுவீங்களா? அவளுக்கு பிடிக்கலன்னா உங்களை, என்ன, பிரபாகரை எல்லாரையும் தான் கையை காட்டுவா. அவ சொல்லிட்டான்னு என்ன வந்து சந்தேகப்படுறீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? நான் தான் எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்றேனே, ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? சும்மா கத்தி கூச்சல் போடாத. சுந்தரி அட்டாக் பண்ற அளவுக்கு அவளுக்கு யாரும் எனிமீஸ் கிடையாது. அப்போ நான் தான் முடிவே பண்ணிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? போலீஸ் போன் பண்ணுங்க. போலீஸ் வந்து என்ன அரெஸ்ட் பண்ணி பனிஷ் பண்ணி என்ன கொண்டு போய் ஜெயில போடட்டும். அதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா கொடுத்து நடத்துங்க. ஏன் இப்படி நிலைமை தெரியாம பேசுற? சுந்தரி இப்போ உன் மேலதான் சந்தேகப்பட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா. இன்ஸ்பெக்டர் என்கொயரிக்கு வர சொல்லிருக்காரு. சொல்லு, என்ன நடந்துச்சு? கடவுளே, ஏன் இப்படி நம்பாம கழுத்திருக்கிறீங்க? சத்தியமா எனக்கு ஒண்ணும் தெரியாது. செஞ்சா செஞ்சான்னு ஒத்துக்கு போறேன். அப்போ நீ பண்ணலங்கிறியா? சத்தியமா இல்லைங்க. ப்ளீஸ் என்ன நம்புங்க. காட் ப்ராமிஸா நான் எதுவுமே பண்ணலைங்க. நீங்களே இப்படி என்ன நம்பாம சந்தேகப்பட்டீங்கன்னா எப்படிங்க? சரி, நான் நம்புறேன். சரி, ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு நாங்க பண்ணலன்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டு வந்துடலாம். என்னது? நான் ஸ்டேஷனுக்கு வரணுமா? ரபேஷ், என்னால அங்கெல்லாம் வர முடியாது. என்ன பேசுற நீ? இன்ஸ்பெக்டர் உன்னை என்கொயரிக்கு வர சொல்லிருக்காரு. கூப்பிட்டா போய் தானே ஆகணும். இல்லைங்க, என்னானாலும் சரி, நாங்க வரதா இல்ல. ஏன்? என்ன போலீஸ் முன்னாடி ஒரு அக்யூஸ்டா நிக்க வச்சு பார்க்கணுங்கிறதா அவளோட பிளான். அதுக்கு தானே திட்டம் போட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. என் உயிரே போனாலும் சரி, நான் வரமாட்டேங்க. இன்ஸ்பெக்டர் கண்டிப்பா நீ நேர்ல வரணும்னு சொல்லிருக்காரு. ஓஹோ, வரலன்னா என்ன பண்ண வரா? வீட்டுக்கு வந்து அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லிருக்காரு. ஆமா போடா, நம்ம நேர்ல போய் அவரை பார்க்கறது தான் சரின்னு தோணுது. இல்லனா சொன்ன மாதிரி உன்னை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு வரோன்னு தோணுது. ச்சே, இது சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? எவ்வளவு ஒருத்தி என் மேல கம்ப்ளைண்ட் பண்ணுவாளா? அதுக்கு பல்லு இழிச்சு நான் போய் பதில் சொல்லணுமா? எதுக்கு இப்ப கோவப்படுற? தப்பு எங்க பேர்ல இல்லைன்னு நேர்ல போய் சொல்லிட்டு வரதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் என் மேலதான் தப்புன்னு சொல்லி என்னையும் புடிச்சு உள்ள வச்சுட்டு வாங்கல. அவளும் சந்தோஷமா இருப்பா, உங்களுக்கும் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும். இத்தனை வருஷம் நான் சம்பாதிச்ச என்னோட பேர், புகழ், பதவி, அதிகாரம் எல்லாத்தையும் விட்டுட்டு கேவலம் எவ்வளோ ஒருத்தி சொன்னான்னு என்னை இன்ஸ்பெக்டர் முன்னாடி கொண்டு போய் ஒரு கிரிமினல் மாதிரி நிக்க வைக்கணும்னு பாக்குறீங்களே, உங்களுக்கு அசிங்கமா இல்ல? இப்ப நினைச்சா கூட உங்க இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி இந்த கேஸை ஒண்ணுமில்லாம ஆக்க முடியும். இருந்தும் என்ன அங்க வர சொல்றீங்கன்னா என்ன அர்த்தம்? இப்ப என்னால யாரையும் போய் பார்க்க முடியாது. ஏற்கனவே பிரபாகர் விஷயத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்து வாபஸ் வாங்கி அவங்கள நோஸ் கட் பண்ணிருக்கோம். எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. நீங்க யார பார்த்து என்ன பேசுவீங்களோ எனக்கு தெரியாது.
என் மேல போட்ட இந்த கேஸ் ஒண்ணுமில்லாம ஆக்கணும். இல்ல நான் அங்க வரணும், என்கொயரி ஆகணும்னா நோ ப்ராப்ளம், நான் இப்பவே ரெடி. பட் அங்க இருந்து நான் உயிரோட திரும்ப மாட்டேன். அங்கேயே என் உயிரை விட்டுருவேன். இது சத்தியம், பிரபாகர் மேல சத்தியம். ஏன் போனா ஏன் இப்படி பேசுற? நான் இருக்கும்போது உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. இப்பயே நான் கமிஷனர் கிட்ட போய் பேசுறேன். சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. என்னதான் கமிஷனர் கிட்ட பேசினாலும் சுந்தரி கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டா கேஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆயிடும். அப்ப நானே போய் லாக்அப்ல உட்காரட்டா? சொல்லுங்க, இப்ப கிளம்புறேன். ஐயோ வேணாம் வேணாம், நானே பாத்துக்கிறேன்.